கவர் இருக்கு. பணம் வச்சு அனுப்பியிருக்காங்க. ஏன் ஆஃபியா அப்படி பண்ணீங்க? அன்பை தவிர பணம் வந்து எதுவுமே ஃபில் பண்ணாது. இது வந்து நீங்கள் எனக்கு குருதட்சணையாக கொடுத்தது ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலும் நான் குருதட்சணை வாங்கிட்டு தான் நான் உங்களுக்கு கிளாஸஸ் ஏற்கனவே எடுத்திருந்தேன். நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் பணம் கொடுக்கணுமா? நான் அவ்வளோ தூரம் சொல்லியிருந்தும் நீங்கள் எனக்கு வந்து திரும்பவும் பணம் அனுப்பியிருக்கீங்க. பரவாயில்ல, உங்களுடைய மனசு நோகக்கூடாது. ஏதோ நீங்கள் ரொம்ப பிரியப்பட்டிருக்கீங்கன்றதுனால நான் அதை ஏற்றுக்கிறேன். கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஸோ இன்னைக்கு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆஃபியாவை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஃபியானா யாரு அப்படின்னா, ஒரு 13 இயர்ஸ் கேர்ள். நம்மளுடைய திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் லெஃப்ட் ஹேண்டர் ஒரு ஆரி ஒர்க் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன்ஸோட அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு 2-3 வீக்ஸ் பிஃபோர் ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ எதுக்கு அவங்கள பற்றின வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஃபியாவோட வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும். அது வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ். அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம், எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி, அப்படிதான் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃபியாவோட ஒர்க்கை வந்து நம்ம போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஐஎம்பேட்டில் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பயங்கரமாக அவங்களுக்கு பிளஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆஃபியாவோட அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாக பேசினாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய பேரோட ஆசீர்வாதம் கிடைச்சது. எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசினாங்க. யூடியூப் செலிபிரிட்டி ஆகிட்டான்னு கூட எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய உண்மையான உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 13 வயசில் இருக்கிற பசங்களோ பொண்ணுங்களோ யாராக இருந்தாலும் இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வேறு விதமாக, அதாவது கேம்ஸ் விளையாடுறதுக்கும், இல்லைன்னா சேனல்ஸில் பார்க்குறதுக்கும், இல்லைன்னா சும்மா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு பொழுதுபோக்குகளுக்காக பயன்படுத்துற இந்த நேரத்துல இந்த போனை வந்து யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான கிளாஸஸ், நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி பெண் பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில ஒரு கைத்தொழில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அது அவங்க இந்த பொண்ணு உணர்ந்து, ஆக்சுவலா அவங்க தான் நம்ம திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பேஜை வந்து சர்ச் பண்ணது, ஐடென்டிஃபை பண்ணது, அவங்க அம்மா கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணது, நான் இதை விருப்பப்படுறேன், இதை நான் படிக்கிறேன், கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு சொன்னது எல்லாமே அவங்க தான். அதுக்கப்புறம் அடுத்த லெவல்ல அவங்க அம்மாவுக்கும் நம்ம வந்து பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் கொடுக்கணும். அவங்க அம்மாவும் நம்ம கிட்ட போன் பண்ணி விசாரிச்சு அந்த பொண்ணோடைய ஆர்வத்துக்கு ஒரு உந்துதலா இருந்து அதை பே பண்ணி அவங்கள படிக்க வச்சது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம் தான். எல்லாருடைய ஆசீர்வாதம், கண்டிப்பா கடவுளோட ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு கண்டிப்பா இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இது எல்லாமே படிப்படியா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூடியூப்ல வந்ததுக்கு பார்த்து அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு திருமண வரவேற்புக்கு, ஐ மீன் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆஃபியாவை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு பிளவுஸ் டிசைன் பண்ணி தரீங்களான்னு. நான் சொன்னா நீங்க நம்புறீங்களா நம்பலையான்றது எனக்கு தெரியல. இந்த வீடியோவோட எண்டில் அந்த பொண்ணு ஒர்க் பண்ண வீடியோஸை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவங்க எனக்கு சென்ட் பண்ண போட்டோஸ் கிளாரிட்டி இருந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸோட எண்டில் நான் போடுறேன். அந்த ரிசப்ஷன், வெட்டிங் ரிசப்ஷன்ல இருந்து மேரேஜ் பொண்ணோட அம்மா வந்து கால் பண்ணி என்னோட பொண்ணுக்கு வந்து ஆஃபியா ஒரு பிளவுஸ் டிசைன் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. ஆஃபியாவும் ஓகே நான் பண்ணித்தரேன்னு ரொம்ப தைரியமா அந்த ஆர்டரும் எடுத்துட்டாங்க. இதை எடுத்து ஒரு எல்போ ஸ்லீவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிராண்டா வந்து ஒரு எல்போ ஸ்லீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 2500 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு அளவு கடந்த ஒரு சந்தோஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீட்டில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஆஃபியா படிக்கிற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த வயசுல ப்ராப்பரான ஒரு டிசிஷனை வந்து ஆஃபியா எடுத்து இந்த லெவலுக்கு ஒரு தொழில்ல, கைத்தொழில்ல அவங்க வந்து வந்திருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப பெருமையா பேச பேச ஆஃபியாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சோ இதனுடைய உச்சகட்டம் தான் பாத்தீங்கன்னா, ஆஃபியாவோட சித்தி வந்து ஆஃபியாவுக்கு ஒரு ஆரி கார்ட் வந்து கிஃப்ட் பண்ணிருக்காங்க. என்ன வேணும் கேட்டுட்டே இருந்திருக்காங்க, ஆஃபியாவுக்கு சொல்ல தெரியல. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு ஆரி கார்ட்டை வந்து கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய சித்தப்பாவா பெரியப்பாவான்னு தெரியல, அவங்க வந்து ஒரு லேப்டாப் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது நானும் தான் யூடியூப்ல நிறைய போடுறேன், யாராவது எனக்கு பிரசன்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்க தோணுது. பட் இருந்தாலும் ஆஃபியாவுக்கு வந்து இவ்வளவு ஒரு அன்பான சுற்றத்தார்கள் சுத்தி இருக்காங்க. அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட் இந்த வயசுல அதுக்கு ப்ராப்பரா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது
எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு நாங்களும் ஒரு காரணமா இருக்கோம். அப்படிங்கும்போது இது எல்லாமே உண்மைதான். 13 வயசு பொண்ணு ஒரு கிளாஸ் ஒரு கைத்தொழில் எடுத்து படிக்கிறதும் உண்மைதான். அதை தொழிலா கொண்டு வந்ததும் உண்மைதான். அந்த தொழில அவங்க லாபம் சம்பாதிச்சதும் உண்மைதான். அதுக்காக வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட பாராட்டுகள் வாங்கினதும் உண்மைதான். இதை எல்லாத்தையும் நான் வந்து ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப லாக்டவுன் நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருக்கோம். எல்லாருமே இருக்கும். பிகாஸ் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ இல்ல ஒரு ஹாஃப் டேயோ இருக்கிற ஒரு ஸ்கூல் ஒர்க்கோட அதுக்கப்புறம் அவங்க வந்து யாருமே நம்மளோட பேச்சை வந்து கேட்கறது இல்லை. அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அவங்களோட ஹேபிட்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்குங்கிற பட்சத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்தை எடுத்து ரொம்ப ஒரு அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கலையை கத்துட்டு அதுல அவங்களோட டெய்லி டேஸை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்றதுன்றது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த இடையில அவங்க சம்பாதிச்ச அந்த 2500 ரூபாயில எனக்குன்னு ஒரு கிஃப்ட் கண்டிப்பா அனுப்பியே ஆகணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க. நான் கண்டிப்பான முறையில வேணவே வேண்டாம், நீங்க அவங்க பேர்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுருங்கன்னு நான் போன்ல சொன்னேன். பட் எனக்கே தெரியாம சர்ப்ரைஸா எனக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க. இது வந்து ஒரு குருவுக்கு கொடுக்குற தட்சணையா நீங்க இதை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஆஃபியா வந்து ரொம்ப பிடிவாதமா இருந்ததாகவும் அவங்க அம்மா வந்து எனக்கு சர்ப்ரைஸா ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க. என்ன வந்திருக்குன்றது எனக்கும் தெரியாது. வாங்க நானும் உங்களோட சேர்ந்து பாக்குறேன். ஸோ இதுதான் அவங்க அனுப்பிச்ச பார்சல். என்னால என்ன உள்ள இருக்குன்றதை கெஸ் கூட பண்ண முடியல. ஓஹோ, ஸோ இதுதான் பார்சல். இது டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு பேப்பர்ஸ். ஓகே, அப்பா வெயிட்டாக இருக்கேன் பாரு. நிறைய விஷயம் இருக்கு உள்ள. என்னென்னவோ அனுப்பியிருக்காங்களே, கட் பண்ணவே மனசில். ப்ரீமியம் ட்ரையல் மிக்சட் ஃப்ரூட்ஸ் மாதிரி நட்ஸ் அண்ட் மிக்சட் ஃப்ரூட்ஸ் இருக்கும் போல். அப்புறம் டேட்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆஹா, லாஸ்ட் டைம் சாக்லேட் கொடுக்கும்போது நான் சொன்னேன் நான் குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்காக கடலை மிட்டாய் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாரு, கவர் இருக்கு. பணம் வச்சு அனுப்பியிருக்காங்க. ஏன் ஆஃபியா அப்படி பண்ணீங்க? அன்பை தவிர பணம் வந்து எதுவுமே ஃபில் பண்ணாது. இது வந்து நீங்கள் எனக்கு குருதட்சணையாக கொடுத்தது ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலும் நான் குருதட்சணை வாங்கிட்டு தான் நான் உங்களுக்கு கிளாஸஸ் ஏற்கனவே எடுத்திருந்தேன். நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் பணம் கொடுக்கணுமா? நான் அவ்வளோ தூரம் சொல்லியிருந்தும் நீங்கள் எனக்கு வந்து திரும்பவும் பணம் அனுப்பியிருக்கீங்க. பரவாயில்ல, உங்களுடைய மனசு நோவக்கூடாது. ஏதோ நீங்கள் ரொம்ப பிரியப்பட்டிருக்கீங்கன்றதுனால நான் அதை ஏற்றுக்கிறேன். கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன். ஓகேயா? ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் வந்து ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப கிளியராக சொல்லணும் அப்படின்னா, திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் நான் கிளாஸஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லெவலுக்கு இவ்வளோ பேரோடைய அன்பை வந்து நான் சம்பாரிச்சேனான்றது எனக்கு தெரியல. ஸோ ஒரு விதத்தில் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், சின்ன மாற்றத்தை நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்ற திருப்தி வந்து எனக்கு என்றைக்குமே இருந்திருக்கு. ஆஃபியா பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும். அந்த வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் நிறையா பேர் எனக்கு கால் பண்ணி ஆஃபியாவை வந்து பிளஸ் பண்ணாங்க. எனக்கு இன்பர்சனாகவே நிறைய பேர் ஆஃபியாவை பற்றி என்கிட்ட பேசினாங்க. ஸோ ஆஃபியா வீட்டில் அவங்க அம்மாவுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஊரில் இருந்து ஒரு பொண்ணு இந்த லெவலுக்கு செய்யறாங்க, அதை நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கோம், அதனால அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பாராட்டுக்கள் கிடைச்சிருக்கு, ஆசீர்வாதங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வந்து எனக்கு ரொம்ப வந்து இதை விட இந்த ஃபீல்டில் நான் பெருசாக எதுவும் சாதிச்ச மாதிரி தோணலை. ஸோ இதுவே என்னுடைய உச்சகட்ட சாதனையாக நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேரை இந்த மாதிரி வெளியில கொண்டு வரணுன்ற ஆர்வமும் ஆசையும் எங்களுக்கு இருக்கு. நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் எடுத்து செய்யறாங்க. பட் ஏன் ஆஃபியாவோட ஒர்க் நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு கேட்டா, அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்களுக்கு இந்த அங்கீகாரமும் இந்த ஒரு பாராட்டுகளும் வந்து கண்டிப்பான முறையில் அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உத்வேகமா இருக்கும். அதனாலதான் நான் திரும்பவும் ஆஃபியான்னு நான் சொல்றேன். நிறைய பேர் இதை எடுத்து பிசினஸா பண்றாங்க. ஆனா எல்லாருமே பண்றாங்களா அப்படின்னு கேட்டா, அந்த 1% ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு நான் சொல்ற ரீசன் இதுதான். எதையுமே ஒரு தொடர் முயற்சியோட, விடாமுயற்சியோட
ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த கிளாஸஸ் கண்டினியூ பண்ணா ரொம்ப அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம், நல்ல விஷயங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆஃபியாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ற மாதிரியான ஒரு வீடியோ தான். அவங்களோட வாழ்க்கையில இந்த மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க கொடுத்ததுக்கு கடவுளுக்கும் நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். ஆஃபியாவோட அம்மா அப்பாவுக்கும் நாங்கள் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஆஃபியாவை பிளஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன பிஸ்னஸ் உமன் ஆண்டர்பிரனரை நாங்கள் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு ஆஃபியாவுக்கு உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் வேணும். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் ஆஃபியா எனக்கு அனுப்பிச்ச அந்த ஒர்க் பிளவுஸை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். பாருங்க, ஒரு சின்ன பொண்ணால் இந்த லெவலுக்கு பண்ண முடியுமா, அதுவும் ஒரு டிசைனர்ஸ் பண்ற லெவலுக்கு எஃபோர்ட் எடுத்து படிக்க முடியுமா, பண்ண முடியுமா அப்படிங்கறத பாருங்க. அவங்களுக்கு உங்களோட பிளஸிங்ஸை கண்டிப்பா சொல்லுங்க, உங்களுடைய பாராட்டுகள் சொல்லுங்க. கண்டிப்பா அவங்களும் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.